தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே பல அனுபவங்களை பெற்றிருக்கிறார். அதில் ஒரு அனுபவமானது, தாவீது சவுலை விட்டு அவர் ஓடின போது அடுலாம் என்று சொல்லப்படுகிற ஒரு குகை, அந்த குகைக்குள்ளார போய் தாவீதுக்கு பயந்து, சவுலுக்கு பயந்து தாவீது ஒளிந்து கொள்கிறார். இந்த அனுபவத்தை இன்றைக்கு மாலை நாம் ஒரு தேவனுடைய செய்தியாய் கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் பெரியவராயிருப்பாராக. நான் கொடுத்திருக்கிற தலைப்பு, தாவீது குகைக்குள் இருந்தபோது, தாவீது குகையில் இருந்து வெளியில் வந்தபோது என்றதான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன். இன் த கேவ் அண்ட் அவுட் ஆஃப் த கேவ். பிரியமான தேவ பிள்ளைகளே, இது அற்புத இரவு ஆராதனை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க, உன் குகையான வாழ்க்கையிலிருந்து உன்னையும் விடுவிக்க வல்லவர் என்று உன்னோடு பேசத்தக்கவே இன்றைக்கு நான் தேவ வசனத்தில் உங்களோடு கூட பேசும்படிக்கு விரும்பியிருக்கிறேன். என்னோடு கூட எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். அடுத்த சில வாரங்களுக்கு நாம் தாவீதின் அனுபவங்களை கொஞ்சம் நாம் தியானிக்கும்படி இருதயத்திலே ஆண்டவர் ஏவினபடியினாலே உங்களோடு கூட நாம் பேசும்படிக்கு விரும்பி இருக்கிறேன். கர்த்தர் நம் மத்தியிலே இடைப்படுவார், அவருக்கே மகிமை. I want to speak to you for the next couple of weeks on the experiences that David had. And one of the experience that we will see for today comes from David's experience in this cave of Adullam. So people of God, God will be good to us. Let us hope that God has got a lesson for us. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசட்டும். முதல்ல ஆரம்பமாக நான் உங்களோடு கூட எடுத்துக்கொள்ள விரும்புகிறது, இந்த 22ஆம் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பு தாவீதுக்கு இருந்த ஒரு அனுபவத்தை என்னோடு கூட 18ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 17ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா தாவீது கோலியாத்தை கொன்றார். 18வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னாக்கா, தாவீது கோலியாத்தை ஜெயம் பெற்று அவர் வரும்போது ஸ்திரீகள் பாட்டு பாடினார்கள். அவர்கள் என்ன பாட்டு பாடினார்கள்? நாம் வசனம் 6 துவங்கி 9 வரைக்கும் ஒரு சின்ன கண்ணோட்டம் விட போகிறோம். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், பின்பு நம் தமிழிலும் இந்த வேத வசனத்தை கேட்போம். இங்கு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 Samuel chapter 18 verses 6 to 9. It reads like this. It says, "Now it had happened as they were coming home, when David was returning from the slaughter of the Philistine, that the women had come out of all the cities of Israel, singing and dancing to meet King Saul with tambourines, with joy, and with musical instruments. So the women sang as they danced and said, Saul has slain his thousands, and David his 10,000s. Then Saul was very angry, and the saying displeased him. And he said, they have ascribed to David 10,000s, and to me they have ascribed but thousands. Now what more can he have but the kingdom? So Saul eyed David from that day forward." நாம் இந்த வசனத்தை கேட்போம். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு, ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலோடு புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள். இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தர் பெரியவர். அந்த நாள் துவங்கி நீங்கள் வேத வசனத்திலே தொடர்ச்சியாக ஒரு சில அதிகாரங்களை வாசித்து கொண்டு போனால், சவுல் தாவீதை கொல்லும்படிக்கு பிரயாசம் எடுக்கிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். சில வேத வசன அதிகாரத்தை தள்ளி நாம் வருவோம். 26ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அங்கே 21ஆம் வசனத்துக்கு வாருங்கள். தாவீது
ஒரு முறை சவுலை பார்த்து மனம் திரும்புவதைப் போல பேசின வார்த்தையை இங்கே நாம் வாசிக்க கேட்கிறோம். Come with me to 1 Samuel 26 and I want you to come to verse 21. Then Saul said, I have sinned. Return, my son David, for I will harm you no more, because my life was precious in your eyes this day. Indeed, I have played the fool and erred exceedingly. கேட்போம். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன், இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பு செய்தேன் என்றான். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. ஆனாலும் நீங்கள் பார்க்கலாம் 27ஆம் அதிகாரத்தில் முதலாவது வசனத்தை பார்த்தால் தாவீது சவுல் அப்போதும் கூட மனம் திரும்புவதால் அல்ல, தாவீது இன்னமும் பயப்படுகிறார். Look at verse 21. It reads like this, and David said in his heart, now I shall perish someday by the hand of Saul. There's nothing better for me than that I should speedily escape to the land of the Philistines, and Saul will despair of me to seek me any more in any part of Israel, so I shall escape out of his hand. கேட்போம். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்து கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறு இல்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். இப்போ நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்? நீங்கள் இத்தனை அதிகாரங்களை 18ஆம் அதிகாரத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் வரைக்கும் வந்தீங்கன்னாக்கா, சவுல் என்பவன் தாவீதை கொல்லும்படிக்கு பல முயற்சிகள் இடுகிறார். தாவீது சவுலுடைய கையிலிருந்து தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் 22ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற முதல் 4 வசனங்களை ஒரு சின்ன கண்ணோட்டம் விடுறதற்கு நாம் பிரயாசம் எடுக்க போகிறோம். நான் எடுத்திருக்கிற ஒரு சிறிய வார்த்தை என்னென்றால், தாவீதின் குகையின் அனுபவம். அந்த குகைக்குள்ளார தாவீது போய் அந்த தன் நாட்களை கழிக்கும்போது தன்னுடைய நிலை என்ன, அந்த குகையிலிருந்து அவன் வெளி வரும்போது அவன் நிலை என்ன என்றதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். காரணம் என்னன்னா, கர்த்தர் பெரியவர். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சில சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கடந்து போகிறோம். ஆமென். So I want to speak about David's cave experience and how did he come out of it victoriously. And it's going to be a spiritual lesson for all of us, because we too sometimes go through such an experience. Shall we say amen? So பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட அவருடைய வார்த்தையிலே பேசுவார் என்று நம்ம எல்லாரும் நம்புவோம். நிச்சயமாய் கர்த்தர் பேசுவார். நாம் சொல்லுவோமா? ஆமென். அவருக்கே மகிமை. முன்னுரையின் வார்த்தையாக நான் உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை எடுத்து உரைக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். தாவீதை குறித்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? பிரியமானவர்களே, ராஜாவாக நியமிக்கப்பட இருக்கிற இந்த தாவீது கடந்து போகிற பாதை என்ன? தாவீதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனம் கொடுத்திருக்கிறார். நீ அரசனாவாய் என்று சொல்லி தாவீதுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அவன் மேல் உண்டு. ஆனால் எந்த நேரமும் மரணமும் அவனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. While David had this prophetical word upon him that he will one day be the king, yet death was all around him and David was troubled. பிரியமானவர்களே, ஆண்டவர் பெரியவர். நிறைய நேரத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவர் எனக்கென்று ஒரு பெரிய ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். ஒரு தீர்க்க தரிசனம் உன் மேலே வந்திருக்கலாம், ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருக்கலாம், அல்லது நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய தரிசனம் வைத்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் எதிர்மாறாகவே இருக்கலாம். Hallelujah. Sometimes you have God's prophetical word upon you. You have something great. God has got a great plan for you. But what is happening at the moment is so troublesome, so troubling.
பிரியமானவர்களே, நமக்கு பயங்கர உபத்திரவம். அப்போது நம் கலங்கி நிற்கிறோம். அப்படிதான் தாவீது காணப்பட்டான் என்று சொல்லி நம் யாவரும் இந்த வேத வாக்கியத்திலே கற்றுக்கொள்கிறோம். தாவீது இந்த அடுலாம் என்ற குகைக்குள்ளார போகும்போது அவன் வாழ்க்கை இருண்ட ஒரு நிலை. ஆமென். Let us think about David. He did not go into this cave thinking that he is going to have a future. It was full of darkness. அவனுடைய வாழ்வு இருளடைந்து இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது தனித்த மனிதனாய்த்தான் இந்த குகைக்குள்ளார போகிறான். Though the Bible speaks that his family and his friends came to be with him. வேத வசனம் சொல்லுகிறது தாவீதுடைய குடும்பமும் அவனுடைய நண்பர்களும் அவனோடு வந்து சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் அவன் முதலாவது அந்த குகைக்குள்ளார போகும்போது அவன் தனித்தவனாக அவன் அந்த குகைக்குள்ளார எல்லாரும் கைவிட்ட நிலை, அவன் வீட்டார் கைவிட்ட நிலை, அவன் நண்பர்கள் கைவிட்ட நிலை, யாரும் இல்லாது ஒரு தனி மனுஷனாக அவன் இந்த குகைக்குள்ளார அவன் போகிறான். He has got no future. He has no one with him to support him, encourage him. And it was all darkness. He did not know what was there for him. அவருக்கு என்ன உண்டு வாழ்க்கையில் அவருக்கு தெரியாத ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். நாம் சொல்லுவோமா, ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு இதை வர்ணிக்கிறேன். காரணம் என்னன்னா, I want to bring another lesson to tell you. Though David was at such a situation, but yet God had a plan for David. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்ககிட்ட சொல்கிறேன், தாவீதுடைய அனுபவம் இப்படிப்பட்டது. அப்படிப்பட்ட அனுபவத்தில் தேவனுக்கோ ஒரு தாவீதின் வாழ்க்கையிலோ ஒரு சித்தம் இருந்தது. இதை உங்களுக்கு நான் வர்ணிக்கும்படிக்கு உங்களுக்கு நான் அறிவித்து கொண்டிருக்கிறேன். நாம் சொல்லுவோமா, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை. சில சமயத்தில் சில சூழ்நிலையை நீ கடந்து போகிற நெருக்கமான சூழ்நிலை, ஹல்லேலூயா, உனக்கு ஒரு 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 இடுக்கமான ஒரு வழியை கடந்து போய் கொண்டிருக்கிறாய், நெருக்கத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறாய், இருளை கடந்து போய் கொண்டிருக்கிறாய். நீ நினைக்கிறாய் உன் வாழ்க்கையில் இனி என்ன என்று நினைக்கிற உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் எனக்கு ஒரு சித்தம் உண்டு. எல்லாரும் சொல்லுவோமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. We should look at David in the cave. When he was in the cave, he was a broken man. He was a lonely man. He was a lost man. He had no support. தாவீது இந்த குகைக்குள்ளார போகும்போது அவன் தனித்த மனுஷன், அவன் எல்லாரால கைவிடப்பட்ட மனிதன், அவனுடைய வாழ்க்கையில் நோக்கம் இல்லாத ஒரு நேரமாய் இருந்தது. ஆமேன் சொல்லுவோமா. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இதை நம்ம புரிஞ்சு கொண்டா தான் அந்த குகைக்குள்ளாருந்து தாவீது வெளியில் வரும்போது அவன் பிரகாசித்தான் என்றதை நாம் எல்லாரும் அறிந்து கொள்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவதாக. தேவனுடைய கரம் தாவீது மேலே இருந்தபடியினாலே கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். ஆமேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சீக்கிரமாய் ஒரு 3 காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். குகை என்றால் நாம் என்ன என்று முதல்ல கற்றுக்கொள்ளப் போகிறோம். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. தாவீது இந்த குகையில் இருக்கும்போது சில சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். குறிப்பு வைத்து கொள்ளுங்கள். ஒரு சில சங்கீதங்கள் 57ஆம் சங்கீதத்தை தாவீது இந்த அடுலாம் என்ற குகைக்குள்ளார இருக்கும்போது எழுதியிருக்கிறார். இன்னமும் கூட ஒரு சங்கீதம், நீங்கள் 61ஆம் சங்கீதத்தை பார்த்தால் அந்த சங்கீதமும் கூட தாவீது குகைக்குள்ளார இருக்கும்போது எழுதின சங்கீதம் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சங்கீதமும் தாவீது எழுதியிருக்கிறார். குகையின் அனுபவத்தில் 142ஆம் சங்கீதத்தையும் தாவீது இந்த குகைக்குள்ளார இருந்து எழுதியிருக்கிறார். இன்றைக்கு இரவு உங்களுக்கு நேரம் இருக்குன்னா நீங்கள் போய் இந்த சங்கீதங்களை எடுத்து வாசித்து பாருங்களேன். அது உங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமீன் சொல்லுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. முதலாவது இந்த குகையின் அனுபவம் என்றதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சொல்லுவோம் ஆமேன். நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்?
அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குகை அனுபவம் ஆனது நம்ம அன்றன்ற வாழ்க்கையை காட்டுகிறது. அல்லேலூயா. The cave shows our daily life because we are people who go through sorrow, trouble. Amen. நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள், வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள், நெருக்கமான சூழ்நிலைகளே நம்ம கடந்து போகிறோம். ஆமென். ஸோ இந்த குகை, தாவீது இந்த குகைக்குள்ளார இருக்கிறது ஒரு சோர்வை காட்டுகிறது. ஆமென். நம்ம எவ்வளோ தான் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தாலும் கூட, எவ்வளோ தான் நம்ம பிரயாசம் எடுத்தாலும் கூட, சில சமயத்தில் சோர்வான சூழ்நிலைகள் நமக்கு வருகிறது. ஆமென். கர்த்தர் பெரியவர். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் 142ஆம் சங்கீதத்தை ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீது அந்த சங்கீதத்திலே அவர் எழுதுகிற காரியத்தை, ஒரு சில காரியத்தை நாம் அங்கே கவனிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் மேல் பகுதியை பார்த்தீங்கன்னா prayer when he was in the cave. தாவீது செய்த ஜெபம் சங்கீதம் தான் 142ஆம் சங்கீதம். என்ன ஜெபம்? தாவீது பிரியமானவர்களே, அவர் எழுதுகிறார், அவரை நேசிப்பார் இல்லை, அவருக்கு உதவுவோர் இல்லை. அல்லேலூயா. அதனால் தாவீது கண்ணீரோடு எழுதின ஜெப சங்கீதம் தான் இந்த சங்கீதம் என்று நாம் எல்லோரும் பார்க்கிறோம். ஆமீன் சொல்லுவோமா? வாசிக்க கேட்போம். நான் ஆங்கிலத்திலையும் வாசிக்கிறேன், நீங்களும் கவனியுங்கள். Look at verse 1. Psalm 142 and verse 1. It reads, I cry out to the Lord with my voice. With my voice to the Lord I make my supplication. I pour out my complaint before him. I declare before him my trouble. When my spirit was overwhelmed within me, then you knew my path in the way in which I walk. They have secretly set a snare for me. Look on my right hand and see, for there is no one who acknowledges me. Refuge has failed me. No one cares for my soul. I cried out to you, O Lord. I said, you are my refuge, my portion in the land of the living. Attend to my cry, for I am brought very low. Deliver me from my persecutors, for they are stronger than I. Bring my soul out of prison, that I may praise your name. The righteous shall surround me, for you shall deal bountifully with me. நாம் கேட்போம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். என் கூக்குரலுக்கு செவி கொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின் தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. வீட்டில் போய் முழங்கால் இட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அப்போது கர்த்தர் உனக்கு நிச்சயமாய் செவி கொடுப்பார். ஆமென். தாவீது எழுதுகிறார், தன் இருதயத்தை தேவனிடத்திலே கொட்டுகிறார். ஆமென். சில சமயத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய இருதயத்தை எல்லார்கிட்டையும் சொல்லுகிறோம். ஆண்டவர் ஒருவரை தவிர மற்ற எல்லாரிடத்துலையும் நம்முடைய இருதயத்தை கொட்டி விடுகிறோம். ஆண்டவர் பார்க்கிறார், அவர் சொல்கிறார், என்னட்ட நீ கொட்டுனாயனா நான் இல்லையா உனக்கு கரம் நீட்டுவேன். ஆமேன். தாவீதை பார், அல்லேலூயா. தாவீதை பார், அல்லேலூயா. தாவீது என்ன செய்தார்? யாருமே அவருக்கு துணை இல்லாது இருக்கும்போது, இருளடைந்து விட்டது வாழ்க்கை என்ற போது, அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் இழப்புகளாய் இருக்கும்போது அவர் நோக்கி பார்த்தது மனிதனுடைய ஆதரவுக்கு அல்ல, தன் தாய் தகப்பன் தன்னுடைய நண்பர்கள் என்று அல்ல, ஆனால் மேல் நோக்கி ஆண்டவரை பார்த்தான். ஆமென். இன்னைக்கு நீ கலங்கி இருந்தனாக்கா, இன்றைக்கு நீ ஒரு வேளை பல நெருக்கத்தில் ஆலயத்தில் வந்து உட்காந்துருக்கிறனா,
இந்த தாவீது இடத்துலேருந்து நீ கற்றுக்கோ. இன்னைக்கு ராத்திரி நீ முழங்காலிட்டு 142ஆம் சங்கீதத்தை நீ ஒரு வேதத்தை கையில் ஏந்தி கொண்டு, ஒரு கையில் வேதம், மற்ற ஒரு கையை உயர்த்தி கொண்டு, ஆண்டவரே தாவீது போல அல்லவா இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன், நெருக்கப்பட்டிருக்கிறேன், இது உள்ளடைந்து போய்விட்டதே என் சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை. நீ அழுது கொண்டிருக்கலாம், தப்பிக்கொள்ள வழியே இல்லை என்று நீ அழுகலாம். கர்த்தர் ஒருவர் உனக்கு அற்புதம் செய்ய சகாயராக இருக்கிறார். ஆமென். மனிதனுடைய ஆதரவு இல்லாத போது, நீ நம்பினோர் உன்னை கைவிட்ட போது, உனக்கு கர்த்தர் ஆதரவாக இருக்க அவர் பெரியவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. ஒரு முறை யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போன பின்பு யோபுடைய நண்பர்கள் யோபு இடத்திலே வந்தார்கள். யோபு இடத்திலே நிறைய பேசினார்கள். அல்லேலூயா. ஒரு நண்பன் ஆனவன் எலிப்பாஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நண்பன் ஆனவன் என்ன செய்தான், இந்த யோபு இடத்திலே வாழ்க்கை குறித்து பேசும்போது இப்படியாய் கூறுகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், யோபின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் கவனிக்க போகிறோம். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை கவனிக்க உங்களை நான் அழைக்கிறேன். I want you to come to Job chapter 5 and let's come to verse 7. I will read and then I would love to have you hearing in Tamil too. நாம் கேட்போம். Job chapter 5 and verse 7 says, "Yet man is born to trouble as the sparks fly upward." கேட்போம். அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. மனுஷன் வருத்தத்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறான். அதே போல் திரும்பி இதே கருத்தை நம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா, 14ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். Look at chapter 14 of Job and verse 1. Man who is born of woman is of few days and full of trouble. அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அல்லேலூயா. முதல்ல யார் பேசுனா? யோபுடைய சிநேகித நண்பன் யோபு கிட்ட சொன்ன வாழ்க்கை சஞ்சலம் நிறைந்தது என்று பேசினான். அதே போல் யோபு 14ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது யோபு தன் வார்த்தையிலே உரைக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கை கொஞ்ச காலம் அதுவும் சஞ்சலம் நிறைந்தது. நாமும் சொல்லலாம், பல சஞ்சலங்கள் நம்ம கடந்து வந்திருக்கலாம். எத்தனையோ சூழ்நிலைகள், நெருக்கங்களை நம்ம கடந்து வந்திருக்கலாம். மேபி some of us who are here will be able to say true, our lives are full of trouble. And Job's friend was there, Eliphaz was there to say life is full of trouble. Job concludes to say life is full of trouble. Maybe many of us who are here, we have gone through so much of trouble in our lives. Shall we say hallelujah? கர்த்தர் பெரியவர். இன்றைக்கு ஒரு மனுஷனை பார்க்கிறோம், தாவீது என்று பார்க்கிறோம். தாவீது கடந்து வந்த பாதைகள் பயங்கர முரடான பாதைகள், கரடான பாதைகள். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரியவர். அதன் மத்தியிலே கர்த்தர் நமக்கு ஒரு வெளிப்பாடு கொடுப்பார். என்ன வெளிப்பாடுனா, அந்த இருளடைந்த குகை வாழ்வு மாறும். ஆமென். it is temporary. ஆண்டவர் சொல்லுவார், கொஞ்ச காலம். அல்லேலூயா. கொஞ்ச காலம். இன்னைக்கு நீ கடந்து போற இந்த குகை, இருள், தனிமை அல்லது நெருக்கம் உன் வாழ்க்கையில கொஞ்ச காலம். நீ அந்த குகைக்குள் இருந்து நீ வெளியில வருவாய். நீ வரும்போது பிரகாசிப்பாய். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. ஏன்னா தாவீது ஏன் பிரகாசித்தார்னா, அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஆமென். Can you look at that situation? Because David wrote these psalms when in this time of in such times of trouble. Shall we say praise the Lord? இப்படிப்பட்ட நெருக்கமான நேரங்களிலே தாவீது எழுதினார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது நம்பிக்கை இல்லாதவனாய் அல்ல, நம்பிக்கை உடையவனாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கை முற்றிலுமாக விட்டுறாதீங்க. ஆமென். Is there any one of you are in trouble, you are feeling the pain, but do not forsake God, because God will raise you up from the pit. Amen. From the darkness, from the cave. ஆண்டவர் உன்னை
அந்த குகை வாழ்வில் இருந்து அவர் வெளி கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் அல்லேலூயா என்று சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கூட ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம ஒரு வேத பகுதியை வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா, இஃப் யூ வில் கம் வித் மீ டு ஹீப்ரூஸ் சாப்டர் 12, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னாக்கா, அங்கே நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். 12ஆம் அதிகாரத்தில் வசனம் 5 துவங்கி எனக்கு நீங்கள் கவனிப்பீங்கனாக்கா, அங்கே நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். நாம் சொல்லுவோம் ஆமென். வசனம் 5-6 வாசிக்கிறேன், கேளுங்கள். Hebrews chapter 12 verses 5 and 6. And you have forgotten the exhortation which speaks to you as to sons. My son, do not despise the chastening of the Lord. Nor be discouraged when you are rebuked by him. For whom the Lord loves, he chastens and scourges every son whom he receives. If you endure chastening, God deals with you as with sons. For what son is there whom a father does not chasten? கேட்போம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். வசனம் 8ஐயும் வாசிப்போம். Look at verse 8. But if you are without chastening, of which all have become partakers, then you are illegitimate and not sons. கேட்போம். எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அதனால சிட்சிப்பை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. God is speaking of chastening or disciplining. Amen. ஒரு தாய் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல், ஒரு தந்தை தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல், நம்முடைய ஆண்டவர் தகப்பனானவர் என்ன செய்கிறார்? தன் பிள்ளையை சிட்சிப்பதற்கு அவர் அனுமதிக்கிறார். நீ கெட்டுப்போவதற்காக அல்ல, ஆனால் அந்த சிட்சிப்பிலே உன்னை உயர்த்தத்தக்க. ஆமேன். இன்னைக்கு ஒரு வேளை உன் வாழ்க்கையில் நீ குறைவில் இருக்கிறேன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நீ என்றைக்கும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு இருளில் இருக்கிறேன்னு வச்சுக்கோ. ஆண்டவர் உன்னோடு பேசும்படி விரும்புகிறார். என்ன பேச விரும்புகிறாருன்னா, நீ கடந்து போகிற பாதி ஆண்டவர் அனுமதித்திருக்கிற காரணம் என்ன? அதிலேயே நீ குடியிருக்க மாட்டாய். அந்த சிட்சிப்பிலே, அந்த இருளிலேயே நீ இருக்க மாட்டாய். அதில் இருந்து நீ எழும்புவாய். ஆமேன். ஸோ என் அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரை நம்புவோம், அவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீர் பெரியவர், உம் கரத்திலே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமேன். என் கூட தொடர்ந்து வசனத்தை, அங்கே அந்த வசனத்தை கவனிப்போம். லெட்ஸ் லுக் அட் a number of verses. Look at verse 9, Hebrews chapter 12 and verse 9. Furthermore, we have had human fathers who corrected us, and we paid them respect. Shall we not much more readily be in subjection to the Father of spirits and live? Amen. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? ஹல்லேலூயா. ஸோ பெற்றோர்களுடைய சிட்சிப்பை குறித்து பேசுகிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு நம்ம கடந்து போகிற பாதை ஒரு வேளை ஆண்டவர் அனுமதித்த ஒரு சிட்சிப்பாக இருக்கலாம், ஒரு டிசிப்ளினாக இருக்கலாம். ஆமென். நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா, அதில் ஒரு பாடம் கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே என்னை கூட உன் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போது கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை தூக்கி எடுப்பார். எல்லாரும் ஆமீன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. இதே வார்த்தையில் நீங்கள் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு வந்தீங்கன்னாக்கா, if you will come to Hebrews chapter 13 and verse 5, there you will see, lest your conduct be without covetousness, and be content with such things as you have. For he himself has said, I will never leave you nor forsake you. Amen. கேட்போம். நீங்கள்
பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இன்னைக்கு ராத்திரி அதை நம்பிக்கொண்டு நீ கடந்து போ. கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த குகைக்குள்ளார தாவீது இருக்கும்போது இருள், தனிமை, கைவிடப்பட்ட ஒரு நிலை, இழப்பின் ஒரு நிலை. யூ கேன் டிஸ்கிரைப் எனிதிங். தட் வாஸ் டேவிட். ஆமென். நீங்கள் இந்த குகையின் அனுபவத்தில் தாவீது எல்லாருடைய அன்பை இழந்து, தாவீது எல்லாவற்றையும் இழந்தவனாக அவன் இருந்தான். வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இல்லாமல் இருந்தான். ஆனாலும் அந்த குகையின் வாழ்வு ரொம்ப நாள் அல்ல. ஆமென். யார் கண்டா இன்னைக்கு இரவு உன்னுடைய குகை வாழ்வு மாறும், நாளைக்கு ஒரு புது வாழ்வு பிறக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பது நிச்சயம் இல்லையா? எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ரெண்டாவது, நான் உங்களோடு கூட அந்த 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அதில் நாம் கற்றுக்கொள்ள போகிறது இரண்டாவது ஒரு காரியம். குகையின் அனுபவத்தில் இந்த தாவீது வெளியில் வர ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. நாம் இந்த வேத வாக்கியத்தில் சில காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். சரியா? இப்போது நாம் இந்த வசனத்தை 4 வசனத்தை வாசிக்க கேட்போம். Let's hear these 4 verses from 1 Samuel chapter 22 verses 1 to 4. David therefore departed from there and escaped to the cave of Adullam. And when his brothers and all his father's house heard it, they went down there to him. And everyone who was in distress, everyone who was in debt, and everyone who was discontented gathered to him. So he became captain over them, and there were about 400 men with him. Then David went from there to Mizpah of Moab, and he said to the king of Moab, please let my father and mother come here with you, till I know what God will do for me. So he brought them before the king of Moab, and they dealt with him all the time that David was in the stronghold. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன் பற்றவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாப்பின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாப்பின் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு போய் விட்டான். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். நாம் சில அனுபவத்தை பார்க்கிறோம். தாவீதுடைய குடும்பத்தார் மற்றவர்கள், தாவீது இந்த குகையில் இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட போது அவர்கள் தாவீதோடு கூட வந்து சேர்ந்து கொண்டார்கள். ஆமென். நமக்கு எத்தனை காலம் தாவீது இந்த குகைக்குள்ளார இருந்தால் அந்த குகையின் அனுபவம் எத்தனை காலம், அந்த தனிமையின் அனுபவம் எத்தனை காலம், how long was that experience when David was in the cave of Adullam? We do not know, but there was a time. Amen. ஆண்டவர் அனுமதித்தார். அல்லேலூயா. யோபை ஆண்டவர் அனுமதித்தார். அவன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்தார். பின்பு நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் யோபை தூக்கினார். ஆமென். அதே போல் யோசேப்பை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் யோசேப்புக்கு பெரிய தரிசனம் வைத்திருந்தார். பின்பு நாம் பார்க்கிறோம் யோசேப்பு எல்லாவற்றையும் இழந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை உயர்விலை கொண்டு வந்து வைத்தார். எலியாவை பாருங்கள். அல்லேலூயா. பால் தேவர்களு கூட போராடி ஜெயம் பெற்ற எலியா ஓடுகிறான். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தோத்து போனவனாக ஓடுகிறான். அல்லேலூயா. பின்பு ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஆமென். இப்படி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் உயர்த்தாத ஆட்களே கிடையாது. ஆமென் சொல்லுங்கள். ஒருவேளை யாராவது ஒன்று ஏமாற்றி இருக்கலாம். நீ நினைக்கலாம் இனிமே வாழ்க்கையில் நான் உயர்வதற்கு வழியே இல்லை என்று எண்ணலாம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நாட்கள் வரும், நேரம் வரும், நான் உன்னை உயர்த்துவேன். ஆமென். அல்லேலூயா.
கர்த்தர் பெரியவர் இல்லையா, அவருக்கு மகிமை செலுத்துவோம். தாவீது பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வேலையில் எழுதின சங்கீதம் தான் 57ஆம் சங்கீதம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், 57ஆம் சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதில் 11 வசனங்கள் மட்டுமே அடங்கி உள்ளன. நம்ம அந்த வசனத்தை கேட்போம். ஓகே, let us hear the scripture being read in both languages. It will help us, though it is 11 verses. I believe that God can speak to our hearts. Shall we say amen? Now வாசிக்கிறேன். Psalm 57. Be merciful to me, O God, be merciful to me, for my soul trusts in you, and in the shadow of your wings I will make my refuge. Until these calamities have passed by, I will cry out to God Most High, to God who performs all things for me. He shall send from heaven and save me. He reproaches the one who would swallow me up. God shall send forth his mercy and his truth. My soul is among lions. I lie among the sons of men who are set on fire, whose teeth are spears and arrows, and their tongue a sharp sword. Be exalted, O God, above the heavens. Let your glory be above all the earth. They have prepared a net for my steps. My soul is bowed down. They have dug a pit before me. Into the midst of it, they themselves have fallen. My heart is steadfast, O God. My heart is steadfast. I will sing and give praise. Awake my glory. Awake lute and harp. I will awaken the dawn. I will praise you, O Lord, among the peoples. I will sing to you among the nations, for your mercy reaches unto the heavens, and your truth unto the clouds. Be exalted, O God, above the heavens. Let your glory be above all the earth. Shall we say amen? எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டி கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது சட்டைகளின் நிழலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசி அனுப்பி என்னை இரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ளே கிடைக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டியுமா இருக்கிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள். என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். அதிகாலையில் விழித்து கொள்ளுவேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானம் பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. நம்ம எல்லாரும் சொல்வோம் அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் எப்போ எழுதப்பட்டது? தாவீது குகைக்குள்ளார இருந்தபோது எழுதப்பட்டது. So when you read this psalm, knowing that David was in the cave all alone in darkness without hope, தாவீது நோக்கம் இல்லாமல் இருளிலே அவர் கிடக்கும் போது எழுதினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசித்தீங்கனாக்கா நமக்கு என்ன வரும்னாக்கா, நமக்கு தாவீதுக்கு இருந்த நம்பிக்கை அப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கடந்து போனால் நம்ம எப்படி இருப்போம்? ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்குமா? அல்லது ஆண்டவர் மேலே கோபம் வருமா? ஆண்டவரை விட்டு விலகணுன்ட்டு யோசனை வருமா? ஆண்டவரே, உண்மை நம்பி இருந்தேன், ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னும் வருமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, தாவீது இப்படிப்பட்ட நேரத்தில், நெருக்கமான நேரத்தில் இத்தனை சங்கீதங்களை எழுதி இருக்கிறார். அந்த சங்கீதங்களிலே நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? தாவீது தான் நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைத்தார். ஆமென், அல்லேலூயா. இப்படி கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் யாராக இருப்பான்? பாக்கியவானாக இருப்பான். அல்லேலூயா. இது நிச்சயம் கர்த்தர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆல்ரைட், நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு காரியம் பாருங்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் தாவீதின் பெற்றோர்கள் அவனோடு வந்து சேர்ந்து கொண்டார்கள். பின்பு நாம் பார்க்கிறோம், தாவீது எங்கே போகிறார்? அரணான கோட்டை என்று சொல்லப்படுகிறது மோவாப் அந்நாட்களிலே. ஆமீன்.
ஒரு அரணான கோட்டை. தாவீது அந்த அரணுக்குள்ளார போய் அவன் தற்காலிகமாக இளைப்பாறுதல் அடையவும் தன்னுடைய பெற்றோர்களை அவர்கள் மோவாப் தேசத்திலே பாதுகாப்புக்கு விடுகிறதை பார்க்கிறோம். நாம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் வசனம் நாம் பார்க்கிறோம். வசனம் 3 பார்ப்போம். Then David went from there to Mizpah of Moab, and he said to the king of Moab, please let my father and mother come here with you till I know what God will do for me. Amen. கேட்போம். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாப்பின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி. ஆமேன். தாவீது என்ன செய்கிறார்? தன்னுடைய தாய் தகப்பனுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். ஆமேன். தாய் தகப்பனே கனம் பண்ணுகிறதே பார்க்கிறோம். நெருக்கத்தில் இருக்கிறார், தன் உயிர் போராட்டத்தில் இருக்கிறார். தாய் தகப்பன் தன்னை சுற்றி நம்பி 400 பேர் வந்து விட்டார்கள். அங்கே தாவீது முதல் காரியம் செய்கிறார், தன்னுடைய தாய் தகப்பனுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமையை செய்கிறார். ஆமாம். இயேசு சிலுவையில் தொங்கும் போது தன் தாய்க்கு தன் கடமையை செய்தார். ஆமேன். அல்லேலூயா. அவருடைய சீஷன், சரியா, அவர் அதிகமாக நேசித்த சீஷன், பொதுவாக சொல்லப்படுகிறது யோவான். யோவானை பார்த்து அதோ உன்னுடைய தாய், தன் தாயை பார்த்து அதோ உன்னுடைய குமாரன் என்று இயேசு என்ன செய்தார்னா தன்னுடைய தாயை யோவானுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தர் பெரியவர். அப்போ தாவீது என்ன செய்தார்னா நெருக்கப்பட்ட நேரத்திலே தன்னுடைய கடமையை செய்தார். தன் மோவாப் தேசத்திலே தன்னுடைய பெற்றோர்களுக்கு பாதுகாப்பை அவர் செய்ததை நாம் பார்க்கிறோம். நான் சொல்லுவோமா? ஆமேன். ஆல்ரைட். அடுத்தது நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற இன்னொரு காரியம், இதை நாம் தியானித்து பின்பு நாம் பார்ப்போம். தன் தாய் தகப்பனை அவர் கனம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பைபிளில் ஆரம்ப காலத்தில் தாவீதுக்கு அழைப்பு வரும் நாட்களிலே நீங்கள் பார்க்கலாம் எப்படி தாவீது நடத்தப்பட்டார். 1 சாமுவேல் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கம் வித் மீ டு 1 சாமுவேல் chapter 16. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஏன்னா 17ஆம் அதிகாரத்தில் தாவீது கோலியாத்தை அவர் சவால் விட்டு ஜெயித்தார், தோக்கடித்தார். ஆனால் 16ஆவது அதிகாரத்துக்கு வாங்க. If you will come to chapter 16, okay, what will we see in verse 11? வசனம் 11 கவனியுங்கள். அங்கே தாவீதின் தகப்பன் ஜெசி என்று பேசப்படுகிறது. நாம் பார்க்கிறோம். Thus Jesse made 7 of his sons pass before Samuel, and Samuel said to Jesse, the Lord has not chosen these. Amen. நாம் கவனிப்போம். உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆமாம். நான் 11 வாசிக்கிறேன். I will read in English, verse 11. And Samuel said to Jesse, are all the young men here? Then he said, there remains yet the youngest, and there he is keeping the sheep. And Samuel said to Jesse, send and bring him, for we will not sit down till he comes here. Shall we say amen? நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? தன்னுடைய எல்லா குமாரர்களை கொண்டு வந்தார், ஆனால் தன்னுடைய இளைய குமாரனை கொண்டு வரல. ஆமீன். அல்லேலூயா. தகப்பன் இளைய குமாரனை குறித்து அவருக்கு ஒன்றும் யோசனையே இல்லை. ஏன்னா அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். நாம் சொல்லுவோமா? ஆமேன். அல்லேலூயா. எத்தனை குமாரர்கள்? 7 குமாரர்கள். தாவீது கடைசி 8வது குமாரன். அப்போ தகப்பன் எத்தனை குமாரனை கனம் பண்ணார்? 7 பேர். 8வது பையன் கடைக்குட்டி. இந்த 7 பேரே இல்லைனாக்கா அவன் கடைக்குட்டி, அவன் சின்ன பையன். அவனுக்கு என்ன தெரியும்?
இப்படி நம்ம ஒரு சின்ன எண்ணம் வைத்திருக்கலாம். ஆமேன். ஆனால் அவனைத்தான் கர்த்தர் பயன்படுத்தினார். நீங்கள் எப்போதும் அறிந்து கொள்வீங்க, கர்த்தர் ஒன்றும் இல்லாததில் இருந்து இருக்க பண்ணுகிறவர். ஆமேன். God can do the impossible. கூடாததை கூட பண்ணுகிறவர் தான் நம்ம ஆண்டவர். ஆமேன். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் ஒன்றும் முடியாதுப்பா, டாக்டர் சொல்லியிருப்பான், இவ்வளோ தான் சொல்லியிருப்பான். ஆனால் ஆண்டவர் சித்தம் கொண்டா மாறிடும். ஆமேன். தேவனுக்கு மகிமை. எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 குமாரர்கள் மேலே அப்பாவுக்கு நம்பிக்கை, இவனாக தான் இருப்பான், இவனாக தான் ராஜஸ்தானத்திற்கு நியமிக்கப்பட்டிருப்பான். 7 பேரும் இல்லை. ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுத்தார்? அப்பாவால் தள்ளப்பட்டவன் தான் தாவீது, அவன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டான். ஆமேன். நீ தள்ளப்பட்டிருப்பாய், நீ ஒன்றும் இல்லாமல் இருப்பாய், உன் குடும்பத்தில் உன்னை கவனிப்போர் இல்லாது இருக்கக்கூடும். ஆனால் கர்த்தர் உன்னை காண்கிற தேவன். தாவீதை கண்டாரே, அவர் உன்னை காண்பார். இன்னொரு பக்கத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீது யுத்த மேடைக்கு போகிறார். எதுக்கு போகிறார் தெரியுமா? யுத்த மேடைக்கு சகோதரர்கள் நலம் விசாரித்து சகோதரர்களுக்கு உணவு கொடுத்து வர. ஆமேன். ஆனால் பிரியமானவர்களே, தாவீது பயன்படுத்தப்படுகிறார். சகோதரர்கள் அவனை விரட்டினார்கள், ஆனால் விரட்டப்பட்டவன் தான் பிரயோஜனமானான். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு வசனம் எடுங்க, 17ஆம் அதிகாரத்தில் எடுங்க, ஒரு வசனம் 28ஆம் வசனம். Look at verse 28. Now Eliab, his oldest brother, heard when he spoke to the men, and Eliab's anger was aroused against David, and he said, "Why did you come down here? And with whom have you left those few sheep in the wilderness? I know your pride and the insolence of your heart, for you have come down to see the battle." அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்ததென்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம இந்த 2 வேத வாக்கியத்தில் என்ன பார்க்கிறோன்னா, தாவீதை மதிக்கலை, அண்ணன்மார்களும் மதிக்கலை, அப்பாவும் தாவீதை குறித்து எண்ணம் கொள்ள. ஆனால் அப்படிப்பட்டவனை தான் ஆண்டவர் பார்த்தார். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம பைபிளில் யோசிப்பு பாருங்க, இளையவனாக இருந்தான், கர்த்தர் கண்கள் அவன் மேலே தான் போனது. ஆமேன். பிரயோஜனம் இல்லைன்ட்டு நினைப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாதது தான் பிரயோஜனமாகும். நம் சொல்லுவோமா? ஆமேன். கர்த்தர் பெரியவர். தாவீது தன் குகையிலிருந்து வெளியே வந்தபோது தாவீது ஒரு பெரிய மனுஷனானான். அவனுக்கு ஒரு பலன் உண்டானது. ஆமேன். ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு பலன் உண்டானது. இப்போ தாவீது கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க? 400 பேர் இருக்கிறாங்க. தாவீது இப்போது அந்த 400 பேரை வைத்து கொண்டு, சின்ன கூட்டம்தான், ராஜாவுக்கு எதிர்ப்பாக நிற்க முடியுமா? முடியாது. ஆனால் சின்ன கூட்டத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். அல்லேலூயா. சின்னதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிற பைபிளில் நமக்கு தெரியும். வேதத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுங்க? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும்? துதிக்கணும், நான் யுத்தம் பண்ணுவேன். ஆமேன். இஸ்ரவேலர்கள் துதித்தார்கள், கர்த்தர் அங்கே யுத்தம் செய்தார். ஆமேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, தாவீது அவன் நெருக்கத்தில் இருக்கும்போது கர்த்தரை ஜபத்திலையும் துதியிலையும் கர்த்தரை துதித்த போது கர்த்தர் தாவீதுக்காக வழக்காடினார். ஆமேன். ஆண்டவர் உனக்கு பெரிய காரியத்தை நிச்சயமாய் செய்வார். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம எல்லோரும் மகிமை செலுத்துவோம். மறுபடியும் அந்த வேத வாக்கியம் 1 சாமுவேல் 22க்கு வந்துடுவோம். அங்கே அந்த வேத வாக்கியத்திலே நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு பெரிதான காரியம் என்னென்றால், தாவீது அவன் காக்கப்பட்டான், அவன் தேவ கண்களில் இரக்கப்பட்டான். குகை அவனுடைய முடிவு அல்ல. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? ஆமேன். அல்லேலூயா. தாவீதுடைய முடிவு குகை அல்ல, ஆனால் தாவீது அவன் மறுபடியும் எழும்பினான். ஆமேன். இயேசு கிறிஸ்துவோடு நான் முடிக்கிறேன், கேளுங்கள். இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு போனார்.
அல்லேலூயா. 40 நாள் உபவாசம் பண்ணி 40 நாள் அவர் இரவும் பகலும் உபவாசம் முடித்து வெளியில் வரும்போது அவர் பலமாக அல்லேலூயா ஊழியத்துக்கு அப்புறம் தான் எழும்பினார் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். ஆமென். எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்குது. அல்லேலூயா. ஒரு வனாந்தரம் இருக்குது, ஒரு 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 குகை இருக்குது. ஆமென். ஒரு வாழ்வு இருக்குது. அல்லேலூயா. நெருக்கப்படுகிற ஒரு நேரம், கஷ்டப்படுற ஒரு நேரம் இருக்குது. ஆனால் அவைகள் உன்னுடைய முடிவு அல்ல, உன் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆமென் சொல்லுவோம் எல்லாரும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்போ கொஞ்சம் முன்னே நாம் பார்த்த அந்த சங்கீதத்தோடு நாம் இப்போது முடிப்போம். என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு நான் உங்களை அழைக்கிறேன். 57ஆம் சங்கீதத்தை என்னோடு கூட கையில் எடுத்துக்கொள்ள உங்களை கேட்குறேன். அதில் நாம் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்வோம். தாவீது என்ன செய்தார் அதை நாம் செய்வோம். அப்போது கர்த்தருடைய நாமம் மகிமை அடையும். தாவீது அழுகிறார், என் மேலே கிருபையாயிருன்ட்டு அழுகிறார். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில் இருந்து தாவீது உரைக்கிற வார்த்தை தான் நம்முடைய வார்த்தையாக இருக்கணும். சரியா? மறுபடியும் அந்த வசனத்தை நாம் 2 மொழியில் கேட்போம், அப்புறம் நாம் ஜெபிப்போம். Look at verse 7 to 11. You know, though David was in tears, crying in the first few verses, then when it comes to verse 7, David is transformed. David changes. Look at verse 7 onwards. My heart is steadfast, O God, my heart is steadfast. I will sing and give praise. Awake my glory, awake lute and harp. I will awaken the dawn. I will praise you, O Lord, among the people. I will sing to you among the nations. For your mercy reaches unto the heavens and your truth unto the clouds. Be exalted, O God, above the heavens. Let your glory be above all the earth. Say amen. வாசிக்க கேட்போம், வாசியுங்கள். என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானம் பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு இரவு நீங்கள் வீட்டுக்கு போய் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு மீண்டும் நீங்கள் இழந்த ஆசீர்வாதத்திற்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். எல்லாரும் இந்த வலது கையை உயர்த்தி கொள்ளுங்க. இழப்பில் வந்திருக்கிறியா? உன் வேலை இடத்துல, பள்ளிக்கூடத்தில், உன் காலேஜில், ஒருவேளை நீ இழப்பில் நிற்கிறனா, கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழப்புக்கு பதிலாக எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவ்வளோக்கு அவ்வளோ நீ நிமிருவாய், அவ்வளோக்கு அவ்வளோ உயர்வாய். சில பேர் பாடுகளை நிரந்தரம் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச காலம் அது உன்னை விட்டு நீங்கிடும். அல்லேலூயா. ஆனால் அந்த கொஞ்ச காலம் பாடு இருக்க, அந்த பாடு ஆண்டவர் அனுமதித்தது என்று சொல்கிறார். அந்த கொஞ்ச கால பாடு ஏன் அனுமதித்தார்னா, நீ எண்ணினாய் உன் பலம், உன் பராக்கிரமம், உன் சாதனை, இப்படியெல்லாம் நீ எண்ணினாய். என்னைக்கு உனக்கு ஒரு எண்ணம் வருகிறது, நீ கர்த்தரை சார்ந்திருக்கும் போது உனக்கு ஜெயம். ஆமேன். ஸோ கர்த்தர் சொல்லுகிறார், அப்போது நீ காண்பாய், ஜெய வாழ்வை நான் உனக்கு தருவேன். Sometimes he allows us to go through tough times so that he can exalt us when we rely on him. Amen. எழுந்து நிற்போமா தேவ சமூகத்திலே ஒரு பாடலை பாடுவோம். நாமம் வாழ்க ராஜா, என் தந்தையே.